தென்னிந்தியாவோட ஜான்சி ராணியர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அவங்க வேற யாரும் இல்ல, வேலு நாச்சியார் தான். அவங்க வந்து சிவகங்கை சீமையில பொறந்து வளர்றாங்க. 1700 காலகட்டங்கள்ல அவங்க பொறந்து வளரும்போதே ராஜா ராணியோட ஒரே ஒரு வாரிசா தான் பொறக்குறாங்க. சிற்றரசுல பொறக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா வளரும்போதே பொண்ணுக்கு வந்து அரசியல்னா என்ன, போர் முறைனா என்ன, ராஜதந்திரம்னா என்ன, இப்படி எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுத்து தான் வளர்த்துறாங்க. அறிவுசார் விஷயங்கள் எல்லாமே. அப்படி வளர்ந்த வாட்டி அவங்களுக்கு ஒரு 16 வயசு இருக்கும்போது ராஜாமுத்து வடுகநாதர் அப்படிங்கக்கூடிய சிவகங்கை சீமையினுடைய ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சிவகங்கை சீமைங்கிறது இன்றைக்கி ஒரு மாவட்டம் 2025. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிபி 1700 காலகட்டங்களில் அது ஒரு தேசம், சிவகங்கை சீமை. அந்த தேசத்தில் வந்து அவங்க ராணியாக போகிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது வயசு 16. அட் த சேம் டைம் இந்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோடைய கிழக்கிந்திய கம்பெனியும் ஆற்காடு நவாப்பும் ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. என்ன கூட்டணின்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழகத்தில் நம்ம போய் போரிடலாம், ஒவ்வொரு சிற்றரசாக நம்ம ஒவ்வொரு பேரரசாக நம்ம போரிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம், நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணி வராங்க. அதே நேரத்தில் இந்தாண்ட வந்து தென்னிந்தியாவோட ஜான்சி ராணியான வேலுநாச்சியார் வந்து அவங்க குடும்பம் நல்ல விதமாக போயிட்டுருக்குது. அவங்க கல்யாணம் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பெண் குழந்தை இருக்குது. இப்படி அவங்க நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது வேலுநாச்சியரோட கணவர் வந்து காளையார் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறார். அப்படி சாமி கும்பிட்டு இருக்கும்போது அவர் கையில் ஆயுதம் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒற்றர்கள் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு இவங்க போய் மறைமுகமாக வந்து அவரை கொலை பண்ணிடுறாங்க. யார்? ஆற்காடு நவாப்பும் அவரோட படையில் தான் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருக்கிறாரு. யார்? மருதநாயகம் இருக்கிறாரு. ஓகேங்களா? பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்களுக்கு சொல்கிற வேலையெல்லாம் செய்யறதுக்கு முக்கியமான ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைன்னு சொல்லி ஆற்காடு நவாப்பை கூட வச்சுக்கிறாங்க. ஆற்காடு நவாப்புக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லி கேட்டோம்னா, பிரிட்டிஷ்காரங்கிட்ட நவீன போர்க்கருவிகள்லாம் இருக்குது, பீரங்கி இருக்குது, கைத்துப்பாக்கி இருக்குது. இது எல்லாமே இவர் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்துக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தை ஆக்குப்பை பண்ணணும்னு சொல்லி ஆற்காடு நவாப்பும் நம்ம இந்தியாவை ஆக்குப்பை பண்ணணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்களும் முடிவு பண்ணி போகிறாங்க. ஓகேங்களா? போய் காளையர் கோவிலில் இருக்கக்கூடிய ராஜாமுத்து வடுகநாதரை கொலை பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வேலுநாச்சியார் ரொம்ப கோவப்படுறாங்க. என்னடா இது, நம்ம ஹஸ்பண்டை கொலை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. உடனே கூட இருக்கிற மந்திரிகள்லாம் இருந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை அண்ணே, நீங்கள் வந்து முன்னே இங்கேருந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போங்க, உங்களுக்கு குழந்தை இருக்குது, நீங்கள் வந்து போரிடணும், உண்மைதான், நியாயம்தான், நீங்கள் போயிட்டு உங்களை வந்து ரெடி பண்ணிட்டு வாங்க, நீங்கள் தயாராகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க. இவங்க உடனே அடைக்கலம் தேடி திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு ராஜாட்ட போகிறாங்க. அவரும் அடைக்கலம் தராரு. கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் வந்து தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. தன்னை இன்னும் மெருகேற்றிக்கிறாங்க. கூட நிறைய கூட்டணிகளை சேர்த்துக்கிறாங்க, நிறைய படைகளை கூட சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு 4 மொழி அவங்களுக்கு தெரியும். என்னென்னு சொல்லி கேட்டோம்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தென்னிந்திய மொழிகளான 4 மொழிகளை கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டணி யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கூட்டணியை யாரை சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மருது சகோதரர்களை கூட சேர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தானுடைய அப்பாவான ஹைதர் அலி, அவர் வந்து மைசூர்கிட்ட இருந்தாலும் தானாக வந்து இவங்க உதவின்னு கேட்கவும் போர்க்கருவிகள்லாம் கொடுத்து அவரும் கூட சண்டைக்கு வர்றாரு. ஓகேங்களா? அப்படி வரும்போது ஹைதர் அலிகிட்ட அவர்கிட்ட பேசணுங்கிறதுக்கோசரம் உருது கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிட்டிஷ்காரங்க கிட்ட பேசணும், அவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க நம்ம முன்னாடின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தையும் கற்றுக்குறாங்க. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பெண்மணி வந்து 6 மொழிகளை கற்றுருக்குறாங்க. சிவகங்கை சீமையில் பிறந்த வீரத்தமிழச்சி அவங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இன்றைக்கே கூட வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் அடிமைத்தனம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்த காலகட்டங்களில் இன்றைக்கே பேசிக்காக நிறைய கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒரு பொண்ணை இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி அவங்க வந்து ஒரு ராணியர்னு ரூல் பண்ணி கொண்டு போய் இருக்கிறாங்க. மிகப்பெரிய விஷயம் 6 மொழிகளை கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க வந்து போருக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட 1772 வருஷம் வந்து போருக்கு போகிறாங்க. போருக்கு போகும்போது யார் யார் போகிறாங்க? வேலுநாச்சியார் அவர்கள், அவங்களுக்கு கூட சப்போர்ட்டாக அவங்க படையில் வந்து மருது சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்புறமேட்டு வந்து திப்பு சுல்தானுடைய அப்பா ஹைதர் அலி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து போய் போரிட்டு 1772 ஆற்காடு நவாப்பு, பிரிட்டிஷ் படை, இவங்க 2 பேரையும் தோற்கடிச்சிட்றாங்க. பிரிட்டிஷுடைய வரலாற்றிலே ஒரு பெண்மணி முதல்ல அவங்க படையை தோற்கடிச்சது இந்த போரில் மட்டும்தான். ஃபஸ்ட்டு தோற்கடிச்சது ஒரு லேடிஸு. ஓகேங்களா? தோற்கடிச்சோடனே அவங்க சதறி ஓடிடுறாங்க. சிவகங்கை சீமையை வேலுநாச்சியார் அவர்கள் கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றுற வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய போர் முறை அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. மனித வெடிகுண்டு அப்படிங்கிறது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இவங்க தான் ரூல் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு சொல்லி கேட்டோம்னா, குயிலி அந்த பெண்ணோட பேர். அவங்க வந்து தன்னோட உடம்பு முழுக்க வந்து எரியக்கூடிய தன்மை உள்ள எண்ணெயெல்லாம் பூசிக்கிட்டு பிரிட்டிஷ்காரங்களுடைய வெடிமருந்து கிடங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, போர் செய்யும்போது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, ஒரு டென்ட் மாதிரி அமைச்சு. இவங்க தன்னோட உடம்புல எண்ணெய் ஊற்றிட்டு போய் பற்ற வச்சுக்கிட்டு அந்த வெடிமருந்து கிடங்குல குதித்து அதை வெடிக்க வச்சு அதில் நிறையா பிரிட்டிஷர் செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு போரிட தேவையாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்த வெடி பொருட்கள்லாம் வந்து இல்லாமல் போயிடுது, அழிஞ்சு போயிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் அவங்க படை ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வந்துச்சு. 1772 தமிழகத்தில் மனித வெடிகுண்டு அப்படிங்கிறது
ஆம்பளை போல் ஒரு லேடிஸ் தான் போய் ஜெயிச்சிருக்கிறாங்க, அதை ரூல் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்படி அவங்க ஜெயிச்ச வாட்டி ஊருக்குள்ளாடி வந்து நான் இல்லாத இந்த 8 வருஷத்தில் ஊருக்குள்ள என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க ராணி வேலுநாச்சியார் அவர்கள். அப்போ உமையாள் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் முன்னாடி ராணி வேலுநாச்சியார் இங்கேருந்து தப்பிச்சு திண்டுக்கல் போகும்போது உதவி பண்ணதுக்கோசரம் அவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க உமையால் தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க. கையை அறுத்துருக்குறாங்க, காலை வெட்டியிருக்கிறாங்க, கடைசியாக கழுத்தையே அறுத்து போட்டிருக்கிறாங்க. அப்போ கூட அந்த அம்மா இருந்துட்டு நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்துகிற விதமாக ராணி வேலுநாச்சியார் அவர்கள் வந்து உமையாள் திருக்கோவில்னு சொல்லி சிவகங்கை செம்மையில் ஒரு கோவில் கட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம என்ன தெரியணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தென்னிந்தியாவோட ஜான்சி ராணி வேலுநாச்சியார் அவங்க வந்து பிறந்தது நம்ம சிவகங்கையில். சிவகங்கையில் நம்மலாம் பிறந்திருக்கணும். சிவகங்கையில் பிறந்ததுன்னா நம்ம இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். வேலுநாச்சியார் பிறந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கிறோன்ட்டு. சிவகங்கையில் பிறக்காம விட்டுட்டோம் நம்மலாம். உண்மையாலுமே வந்து மிகப்பெரிய விஷயம்.